ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நேயர்களே, இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய விவகாரம், தேர்தல் விவகாரங்கள் ஒரு பக்கம் போனாலும் இந்தியர்களுடைய வாழ்க்கை முறை இப்பொழுது ஒரு கேள்வியாகி இருக்கிறது. மத்திய தரைக்கடலில் நாம் சந்திக்க போகிற இந்த பெரும் பிரச்சனையின் விளைவு 7 பாதிப்புகளை இந்தியாவிலே ஏற்படுத்த போகிறது. இந்தியாவினுடைய தேசிய மீடியாக்கள் மற்றும் இந்திய பொருளாதாரங்களை கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய சர்வதேச அமைப்புகள் சொல்வது என்ன? இந்த போரின் மூலம் இந்தியா சந்திக்க போகிற நெருக்கடி என்ன? இந்த 7 விளைகளையுமே நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறது, இந்தியாவை பொறுத்தவரை உள்நாட்டில் கச்சா எண்ணெய் உற்பத்தி மிக குறைவு. 88% அதிகமான கச்சா எண்ணெய்களை நாம் வெளிநாட்டிலிருந்து தான் இறக்குமதி செய்கிறோம். கச்சா எண்ணெயை தாண்டி மற்ற பொருள்களும் கூட அயலகத்திலிருந்து தான் நாம் இறக்குமதி செய்கின்றோம். அப்படி இறக்குமதி செய்கின்ற போது இது நமக்கு இந்திய உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன், சந்தைப்படுத்துதல், இவற்றுக்கு ஒரு பெரும் மூல பலமாக இருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவினுடைய நெருக்கடியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல், ஹெர்மூஸ் மற்றும் சூயஸ் கால்வாய், இப்படி பல நிலைகளில் அது நெருக்கடிகளை பல வழிகளிலும் ஏற்படுத்துகிற போது இந்தியாவினுடைய எண்ணெய் நெருக்கடி ஒன்றை மட்டுமல்ல, பலரையும் பாதிக்கும். இது முதலாவது காரணி. இரண்டாவது காரணி, இந்த எண்ணெய் என்பது ஒன்று மட்டுமல்ல, 1, 2, 3 ஒரு பொருளை ஆர்பரிலிருந்து எடுத்து செல்வது, மைன்ஸ்லேருந்து எடுத்து செல்வது, மக்கள் பயணிப்பது, வியாபார தொடர்புகள், சந்தைப்படுத்துதல், போக்குவரத்து, கல்வி, வேலைவாய்ப்பு எல்லாமே இந்த பெரிய செயின் தான். டிபெண்டிங் மெக்கானிசம், ஒன்று சார்ந்து தான் நாம் வாழ்கிறோம். இந்த செயின் எக்கனாமி ஒரு ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா, இந்தியாவிற்கான உள்நாட்டு உற்பத்தியில் போதிய அளவிற்கு எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டால் இது ஒரு அடுக்கு சீட்டுக்கட்டு பொருளாதாரமாக இந்தியா ஒன்றிலிருந்து ஒன்றாக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். சீனா போன்ற நாடுகள் உள்நாட்டு உற்பத்தியில் இருக்கிறது. போரிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய ஈரானிலும் கூட உள்நாட்டிலே கிடக்கிறது. ஆனால் நம்மை பொறுத்தவரை அயலகத்தை எதிர்பார்த்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் மத்திய கிழக்கினுடைய இந்த பொருளாதார நெருக்கடி இந்தியாவினுடைய சந்தைகளில் எல்லாவற்றிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த துறைதாங்கிறது இல்லை, ஆட்டோமொபைல் தாண்டி அல்ல, சாதாரண சாலைகளில் காய்கறி விற்பவர்கள் வரைக்கும் பாதிக்கப்படும் அபாயம் இருக்கின்றது. இது 2வதாக இந்தியாவுக்கு ஏற்பட்ட நெருக்கடி. இந்த இரண்டாவதாக நெருக்கடியினால நமக்கு, நீங்கள் பாருங்கள், காய்கறி, லாஜிஸ்டிக்ஸ் எல்லா துறைகளும் பாதிக்கும். சரி, அப்போ 3வதாக என்ன நெருக்கடி ஏற்பட போகிறது என்பதை பாருங்க. இப்போ இந்த 3வது நெருக்கடி, சூயஸ் கால்வாய், ஹெர்மூஸ் வழியாக செல்லக்கூடிய எல்லாவித கப்பல்கள், போக்குவரத்து பாதைகள் ஒரு பாதுகாப்பற்றதாக மாறுதுன்னு வைப்போம். இங்கே போகிறதுக்கே சிக்கலுங்கும் போது நாம் வேறு ரூட்டில் சரக்கை கொண்டு வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பணும். நீண்ட தூர பயணங்களை நாம் அனுமதிக்கும் போது கப்பலுடைய ஃப்ரைட் சார்ஜஸ், இந்த ஃப்ரைட் சார்ஜ் ரொம்ப தொடும். அப்படி ரொம்ப அதிகரிக்கும் போது இந்தியாவில் உள்ள உற்பத்தி செய்கிற இந்த பொருட்கள் சந்தையில் பெரிய மோசமான இம்பேக்டை உருவாக்கிடும். இது 3வது ஒரு பெரிய விஷயம். நாம் விற்க முடியாது, நம்ம விட சந்தையில் நிறைய கம்மியாக கொடுப்பான், அவங்ககிட்ட வாங்குவாங்க, நாம் போய் இந்த மாதிரி ஹெர்மூஸில் போக முடியாது,
சூயஸில் போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. இப்படி பல சிக்கல்கள் உருவாகிடும். இது 3வது பெரிய காரணம். 4வது, இந்திய பங்குகளின் ஏற்றத்தாழங்கள் இருக்கும். இந்திய முதலீட்டாளர்கள் நிறுவனங்களினுடைய உற்பத்தி செலவு அதிகரிப்பதால் நமக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப அதிகமாகும், எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும், செலவுகள் அதிகம், வருமானம் குறைந்து செலவு எகிரும். அப்படி இருக்கும்போது இந்தியாவுடைய பங்குச்சந்தை சென்செக்ஸ், நிஃப்டி இதில் ஒரு நிலையற்ற தன்மை காணப்படும். குறிப்பாக ஆட்டோமொபைல், லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் மேனுஃபேக்சரிங் ஹப்பு உற்பத்தி துறைகள் சேர்ந்த பங்குகளின் விலை பெரும் வீழ்ச்சியை சந்திக்கும். இது 4வது. 5வது, நமது நாட்டை சேர்ந்த 90 லட்சத்திலிருந்து 1 கோடி பேர் மத்திய தரைக்கடல் வளைகுடா நாடுகளில் சவுதி அரேபியா, கத்தர், பஹ்ரைன், இன்னும் எல்லா நாடுகளிலும், குவைத், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஈரானில் கூட இருக்கிறார்கள். இவர்கள் கேரள மக்கள் நிறைய இருக்கிறாங்க. கோடிக்கணக்கில் ஒட்டுமொத்த இந்திய மக்களில் கேரள மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், தெலுங்கானா, கர்நாடகா, அப்புறம் வட இந்திய சமூகமும் இருக்கிறார்கள். இவர்கள் அனுப்புகிற அந்த பணம் இந்தியாவிற்கு பெரிய முதலீடுகளாக அமைகிறது. பல குடும்பங்களில் அடுப்பு எரிவதற்கும், கல்வி கற்பதற்கும், வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் கட்டடங்களில் இந்தியாவிலே அவர்கள் முதலீடு செய்கிறார்கள். ஏராளமான முதலீடுகளாக, அதாவது அவர்கள் அனுப்பக்கூடிய அந்த அந்நிய செலவாணி, ரெமிட்டன்ஸ், இந்தியாவிற்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வலயத்தையும் ஒட்டுமொத்த சமூகங்களுக்கிடையும் ஏற்படுத்தும். இப்போ அங்கே ஏற்பட்ட கிரைஸில் மக்கள் நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. கடன் வாங்கி செலவு பண்ண போகிற ஒரு சூழ்நிலை. இது 5வது இந்தியாவில் வளைகுடாவில் ஏற்பட்ட போரினால் ஏற்பட்ட பெரும் பாதிப்பு. 6வது பாதிப்பு, ஏற்கனவே நம்முடைய ரூபாய் அகல பாதாளத்துக்கு சென்று விட்டது. கிட்டத்தட்ட 95 ரூபாய் போய்விட்டது. இப்போ இந்த மேனுஃபேக்சரிங் குறைவு, சந்தைப்படுத்த முடியாமல் பொருள்களை உற்பத்தி செய்ததற்கான தேக்கம், ஜிடிபி டிக்ளைன் ஆகும்போது டாலருக்கு எதிராக இந்திய மதிப்பு பெரும் அகல பாதாளத்தில் விழும். அப்போ நம்ம இறக்குமதிக்கு இன்னும் அதிக இந்திய பணங்களை செலவிட வேண்டியிருக்கும். ₹1 கொடுத்து ஒரு பொருளை நாம் இறக்குமதி செய்வது இப்போது ₹1.10 அல்லது ₹1.25 கொடுக்கின்ற போது இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும், பணவீக்கம் அதிகரிக்கும், உற்பத்தி சுணக்கம் வேறு விதத்தில் அதிகரிக்கும், வாங்கும் திறன் ரொம்ப குறைஞ்சி போயிடும். இந்தியாவினுடைய பணத்தின் மதிப்பு உலக அளவில் பெரும் வீழ்ச்சியை சந்திக்கும். இது நாம் சந்திக்கிற அகல பாதாளத்து போகிற 6வது பெரும் பாதிப்பு. 7வது பெரும் பாதிப்பு, இந்த முதலீட்டாளர்கள் இந்தியாவிற்குள் வருவதற்கு ஏராளமான சிக்கல் வரும். ஏன்னா முதலீட்டாளர்கள் இருப்பவர்கள் கூட முதலீடுகளை குறைக்கலாம், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட குறையலாம். ஏனென்று சொன்னால் இங்கே உற்பத்தி காஸ்ட் அதிகமாகும், இங்கே லேபர் சம்பளம் அதிகமாகும். இங்கிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை கப்பல் வழியாக நேரடியாக கொண்டு போக முடியாது. அதிக தூரங்கள் சுற்றி போகும்போது அந்த கன்சைன்மெண்ட் ஃப்ரைட் அதிகரிக்கும். அப்போ அயல்நாடுகளில் இந்தியாவினுடைய அமெரிக்க கம்பெனிகளோ, யூரோப் கம்பெனிகளோ, மற்ற நாட்டு கம்பெனிகளோ இந்தியாவிலே அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதற்கு விரும்ப மாட்டார்கள். காரணம், இந்தியாவில் உற்பத்தி செலவு மட்டுமல்ல, இந்திய கடல் பிராந்தியத்தை தாண்டி அவர்கள் பல மடங்கு சுற்றி போவதாலும், ஒரு அன்சர்டினிட்டியான பங்கு சந்தைகள் இல்லாததாலும் இந்தியாவில் முதலீட்டாளர்கள் பெரும் பாதிக்கப்படும் அபாயம் இருக்கிறது என்ற இந்த 7 விஷயமும் நாம் இப்போது பார்த்துருக்குறோம். இந்த 7 விஷயத்திற்கு அப்புறம் இந்தியா எப்போ சரியாகும் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தெரியுது. ஈரானுடைய வெற்றி இந்தியாவினுடைய வெற்றியாக அமையும். நமக்கு 18க்கு அப்புறம் இப்போ 7 வருஷத்துக்கு அப்புறம் மலிவான விலையில் இந்திய பொருளுக்கு இந்திய பணத்தை வாங்கி கொண்டு நமக்கு அவர்கள் சந்தைப்படுத்த முன் வந்திருப்பது இந்தியாவுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ரஷ்யாவிலிருந்து நமக்கு வருவது பெரும் ப்ளஸ் பாயிண்ட். ஆக இந்த ஹெர்மூஸ் வளைகுடாவை உடனடியாக திறந்தால்
இந்தியாவிற்கு ரஷ்யாவினுடைய அதாவது ஈரானுடைய ஆயில் வரும். ஈரானுடைய அரச பிரதிநிதி இந்தியா எங்களுடைய 5 நண்பர்கள் ஒருத்தர்னு சொல்லிட்டாங்க. அதனால் அது நமக்கு பொறுத்திருக்கும் வரைக்கும் நமக்கு சிக்கல் தான். இது ஒரு சரியான நிலை எட்டினால் மட்டும்தான் இந்திய பொருளாதாரம் அபாயகட்டத்திலிருந்து வீழ்ச்சியிலிருந்து அது தலை நிமிரும். நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய பேர் மீண்டும் மத்திய தரைக்கடல் நாடுகளை நோக்கி திரவியத்தை தேடுவதற்கு, பொருளை தேடுவதற்கு செல்லலாம். இன்றைக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாசகார சக்திகளின் அநியாயத்திற்காக இன்றைக்கு உலகமே பொருளாதாரத்தில் ஒரு சிக்கி தவிக்கிற சூழலில் இந்தியா மட்டும் என்ன விதிவிலக்கா என்கின்ற கேள்விக்கு பொறுத்துதான் நான் பார்க்க வேண்டும். அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.